தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என ஈரானில் போராடும் மக்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ள கருத்து உலக அரசியலில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. ஈரானில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி பல மடங்கு அதிகரித்துள்ளது. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனிக்கு எதிராக பெரும் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்களின் போது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சூழ்நிலையில் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முக்கிய அமைப்புகளை கைப்பற்றுங்கள் எனவும் அவர் போராட்டக்காரர்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். இது தவிர போராட்டம் தொடர்பாக ஈரான் அரசு அதிகாரிகளுடன் நடத்தவிருந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். வெனிசுலாவின் அதிபர் பொறுப்பையும் ஏற்பதாக அண்மையில் அறிவித்த ட்ரம்ப், ஈரான் விவகாரத்திலும் தலையிடுவது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தாக்கினால் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே கூறியுள்ளார். எங்களுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் சக்தி வாய்ந்த முறையில் பதிலடி கொடுப்போம் என்றும் எங்களை அச்சுறுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களத்தில் இறங்கியுள்ளது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல்களை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் ஜூன் 2025 ஈரானுக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பை மீண்டும் செய்ய திட்டமிடுபவர்கள் அத்தகைய நடவடிக்கைகளால் மத்திய கிழக்கு மற்றும் உலகளாவிய சர்வதேச பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய பேரழிவுக்கான விளைவுகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான உதவி வந்து கொண்டே இருக்கிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் அமெரிக்கா அத்துமீறி நுழைந்தது போல தற்போது ஈரானிலும் நுழைய வாய்ப்பிருப்பதாக உலக நாடுகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.